அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எருசலேமை பூமியிலே புகழ்ச்சியாக மாற்றுவார். ஆமென். இந்த ஜெபங்களின் மூலமாக இந்த சபையை கர்த்தர் தேசத்தில் புகழ்ச்சியாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மிட்னமல்லிக்கு மாத்திரம் அல்ல, சபையை தேசத்துக்கே தேவன் மகிமை புகழ்ச்சியாக மாற்ற விரும்புகிறார். அதுக்கு தான் இந்த உபவாச ஜெபம். ஆமென். வருஷ கடைசியில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இங்கே இருப்பது ரொம்ப நல்லது. ஆமென். சீஷர்கள் இயேசு மறுரூப மலையிலே சீஷர்களை கூப்பிட்டு அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். உடனே பேதுருவும் யாக்கோபும் யோவானையும் அழைத்து கொண்டு போய், முக்கியமாக யார் அழைத்து கொண்டு போனார்? ஆமாம், யோவானையும் யாக்கோபையும், ஆமாம், பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் ஆண்டவர் தனியே அழைத்து கொண்டு அந்த உயர்ந்த மலையில் போய் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் மறுரூபம் ஆகின போது அவர்கள் சொன்னாங்க, இங்கே இருப்பது நமக்கு ஒரு ஆமீன் சொல்லுங்க. இங்கே இருப்பது எத்தனை பேருக்கு நல்லது? நாம் இங்கே இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். எவ்வளோ பேர் ஏதோ காரியங்களை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவ சமூகத்தில் தரித்திருக்கும்படியாக, ஆண்டவருக்குள்ளே காத்திருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக இருப்போம். ஆமென். இது உபவாச நாள். உபவாச நாள்னா நம்ம சோர்ந்துருவோம். உபவாசம்னா என்ன ஆயிடுறோம் சொல்லு. ஆமாம், உபவாசங்கும் போது தான் தேவன் ஆவியில் என்ன இருக்கணும்? ஆவியில் பலன் கிடைக்கும். சரீரம் பலவீனமாக இருந்தாலும் ஆவி எப்படி இருக்கும்? ஆமாம், ஆண்டவர் சொன்னார், சரீரம் மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகமான ஆவியோடு கூட எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோம்? ஆமென் சொல்லுங்க. எல்லா உற்சாகமாக தேவன் எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உங்க எல்லா ஜெபத்திற்கும் நிச்சயமாய் பதில் வருகிறது, பதில் வந்திருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது, இனி வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமாம், வந்த எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார், இனியும் கொடுக்க போகிறார், இனியும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். சரி, ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தை நாம் சுருக்கமாக தியானித்து உங்களுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே நமக்கு கிருபை தருவாராக. வாசிப்போம். யூதா எழுதின நிருபம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 24, 25 வசனங்களை வாசிப்போம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகட்டும். இது ஒரே ஒரு பகுதி தான், ஒரு சின்ன நிருபமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது. இந்த யூதா அப்போஸ்தலனாகிய யூதா அவர் சபைக்கு, கடைசி கால சபைக்கு எழுதுகிறார். கடைசி காலத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. இது என்னது? கடைசி காலத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே இதை ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு, இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள், நாம் எல்லாரும் யாரு சொல்லுங்க? உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கிறாரா? அல்லேலூயா. நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் எங்கிருந்து எடுத்திருக்கிறார்? பாவத்திலிருந்து மீட்டு விட்டார். உலகத்திலிருந்தும் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். சாபத்திலிருந்தும் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். சொல்லுங்க, நம்ம எல்லாம் செப்பரேட் பீப்புள். அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனங்களுக்காக தான் இதை எழுதுகிறார். இன்னைக்கு எல்லாம் உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. பொதுவாக ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? யாருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே. ஆமென். ஒருவருக்கும் அவர், ஆமா, தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படியாக அவர் ஒருவருக்கும், அவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல, எல்லாருக்கும் அவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறித்து மிகவும் கருத்துள்ளவராக, அவர்களை வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக, ஆமென், உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார், அவருடைய ஜனமாக இருக்கும்படியாக. அல்லேலூயா. ஆமென். அவருக்கென்று பரிசுத்த ஜனமாக. எதுக்காக சொல்லுங்க? ஆமா, நீங்க எல்லாரும் பரிசுத்த ஜனம் தானே? பரிசுத்த ஜனமா இல்லையா? நீங்க எல்லாரும் பரிசுத்த ஜனம். பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார்.
சாபத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தும் பொழுது அவர்களை எகிப்திலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? வேறு பிரித்து. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அவங்களை அங்கேயே வச்சு ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி இருக்க முடியும் இல்லையா? நிறைய பேர் நினைக்கிறோம் அப்படித்தானே. உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்து அழைத்து தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லா மக்களோடு சேர்ந்தல்ல, கர்த்தர் உங்களை வேறு பிரித்து. இந்த யூதா நிருபமும் கூட ஒரு வேறு பிரிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் வலுவாதபடிக்கு. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாக மாற்றி. எத்தனை பேர் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார் ஆண்டவர்? நீங்க எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. அவர்தான் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். இது பாவத்திற்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமா. இன்னைக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருந்தாலும் கூட, வேறு பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட, அநேகர் என்ன செய்கிறோம்? பாவத்தோடு சம்பந்தம் உள்ளவர்களாக, ஐக்கியம் உள்ளவர்களாக, பாவத்தோடு இன்றைக்கு உலகத்தோடு ஒத்த வேஷம். பைபிள் சொல்லியிருக்கலாம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக நாம் இராமல் அதிலிருந்து முழுவதுமாக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை விடப்படுவதாக. இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, தேவன் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். He is able. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரால் எல்லாம் முடியும், அவரால் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவர் வல்லவர், தேவன் வல்லவராய் இருக்கிறார். இங்க வாசிக்கிற அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வலுவாதபடி உங்களை காக்கிறவரும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவருமாய் நிறுத்துகிறவர். அவர் வல்லமையுள்ளவருமாய் இருக்கிறவரும். ஆமென். அவர் வல்லமையுள்ளவரும். அவர் எதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார்? உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர், நம்முடைய தேவன் வல்லவர் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க எரேமியா 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் விடாய்த்த புருஷனை போலவும். வாசிங்க. நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும். 8ஆம் வசனம் வாசிங்க. 8-9 வாசிங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானேன். நீர் விடாய்த்த புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தின் இரட்சகரே. என்ன சொல்லுகிறார்கள் இங்க எரேமியா தீர்க்கதரிசி? இவ்விதமாக ஜெபிக்கிறான் ஆண்டவரை நோக்கி, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தின் இரட்சகரே, நீ தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்குகிற வழிபோக்கரை போலவும் இருப்பானேன். நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும். விடாய்த்து போன புருஷனை போல எதுவுமே செயல்பட முடியாத தேவனுடைய கிரியைகள். இன்னைக்கு நிறைய பேர் நாம் அப்படிதான் நினைக்கிறோம். ஆண்டவர் என் வாழ்க்கையில எப்படி இருக்கிறார்? எதுவுமே செயல்பட, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆண்டவர் புலம்புகிறது போல நம்ம என்ன, சில நேரங்கள் நம்ம புலம்புறோம். ஆண்டவரை நோக்கி நிறைய காரியங்களை முறையிடுகிறோம். ஆண்டவரே, எனக்கு இதுல இருந்து விடுதலை இல்லை, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, நான் நல்ல ஜெபம் பண்றேன், உபவாசித்து ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. இதற்காக நான் விசேஷித்த உபவாசத்தை போட்டு ஜெபம் பண்ணுகிறேன், ஆனால் எனக்கு இன்னும் விடுதலை இல்லையே. அப்படி நம்ம நிறைய பேர் கேட்கிறோமா இல்லையா? கேட்கிறோம்ல. ஆண்டவரே, நான் நிறைய பிரயாசப்படுகிறேன், இதற்காக முயற்சி எடுக்கிறேன். நிறைய பேர் சுய முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்வோம். நம்ம உபவாசம் இருப்போம். இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நிறைய தீர்மானம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? தீர்மானங்களை எடுப்போம். எடுத்து 2-3 நாட்களுக்குள்ளாக, வருஷம் ஆரம்பித்து 2-3 நாட்களுக்குள்ளாக நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் எப்படி ஆயிடும் பாருங்க. கொஞ்ச நாளுக்குள்ள நம்முடைய தீர்மானம் உடைச்சிடும். செய்ய முடியாது. செய்யணும்னு தீர்மானம் எடுப்போம் இல்லையா?
இதை சாப்பிடக்கூடாது, பசி இதை வந்து நாம் கட்டுப்படுத்த வேண்டும். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் ஃபாஸ்டிங், சுகர் ஃபாஸ்டிங். என்னதான் சொல்லுங்க? ஆமாம், சுகர் ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க. சுகரே சாப்பிடக்கூடாது. சிலர் ஒவ்வொரு விதத்திலையும் அவர்கள் தங்களை உடலை காத்துக்கொள்வதற்காக, சரீரத்தை காத்துக்கொள்வதற்காக பலவிதமான முயற்சிகளை, சரீர முயற்சி, இன்னைக்கு நிறைய பேர் சரீர பிரகாரமான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு கொண்டே இருக்கிறோம். எப்படியாலும் அதுலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமா? ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு இப்போ நிறைய பேர் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் கூட எங்களை விடுதலை ஆக்கவில்லையே. ஆண்டவர் விடுதலை ஆக்கி கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 77 சங்கீதத்தில் கூட நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு சில காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 77 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட 7 வசனம் முதல் 14 வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களா? 7 முதல் 14. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? ஒழிந்து போயிற்றோ? சங்கீதக்காரன் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்றான்? அங்க எரேமியா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ற, ஆண்டவரே ஏன் விடாய்த்த புருஷனை போல ரட்சிக்க கூடாத? இன்னைக்கு நிறைய பேர் எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எழுப்புதல் வரும். அல்லேலூயா. வந்து கொண்டிருக்கிறது எழுப்புதல். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுப்புதல் ஆமா வந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, எலியா ஜெபம் பண்ணான். கார்மேல் பர்வதத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணும்போது 7 தரம் போனான். ஒன்றையும் அவன் 6 தரம் வேலைக்காரனை அனுப்பினான். 7வது தரம் பார்க்கும் பொழுது ஒரு கையளவு மேகம், கையளவு மேகம் எழும்பி வந்தது. 7வது முறை அவன் ஜெபம் பண்ணி முழங்கால் படியிட்டு முகம் தரையிலே விழத்தக்கதாக, தரையிலே படத்தக்கதாக அவன் விழுந்து முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறான் தேவனை நோக்கி. ஆண்டவரே, கருத்தாய் ஜெபம் பண்றான். எலியாவின் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? கருத்தான ஜெபம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமா, சாதாரணமான ஜெபம் அல்ல. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக எல்லாம் எங்களை விட்டு போய்விட்டதோ என்று சொல்லி, வாக்கு தத்தங்கள் அற்று போயிற்றோ, எங்களை தேவன் கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி, இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் இப்படிதான் இருக்கிறது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். இதை நீங்க முதலாவது தேவன் மேல விசுவாசத்தை வைக்கணும். தேவன் எந்த நிலைமையில் இருந்தும் என்னை தூக்க வல்லவர். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம வழியை சரிப்படுத்தணும், நம்ம சீர்படுத்தணும். அல்லேலூயா. சீர்படுத்தாத வரையிலும் தேவன் கிரியை செய்ய முடியாது. தேவன் கிரியை செய்யறதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத ஒரு வல்லமையான காரியங்கள் எதுவுமே இல்லை. பூமியில எல்லா வல்லமையும் அவரால் செய்ய முடியும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால எதெல்லாம் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக நம்மை நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியுமாக இன்றைக்கு நீங்க அப்படி நினைத்து கொண்டிருக்கலாம், இதே போல நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை என்னுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போய்விட்டதோ, ஆனால் ஒரு நாள் கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆமென். நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நிச்சயமாய் கர்த்தர் பதிலை கொண்டு வருவார், கொடுப்பார். ஆமென். உண்மையாய் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, எப்படி ஜெபம் பண்றோம்? பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். உங்களை அந்த பாவத்திலிருந்து விலக்கி கொள்ளுங்க. இதுவரையிலும் நீங்கள் செய்த தவறை முழுவதுமாக விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். அவர் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தம் எதெல்லாம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி நான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை முடித்து உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்கே சொல்ல கிரியை செய்ய வல்லவர். எல்லாரும் சொல்லுங்க. வாசிப்போம். அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய எபேசியர் 2:20 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் 3 நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். தேவன், நம்முடைய தேவன் யாரு? கிரியை செய்ய வல்லவர். சொல்லுங்க. ஆமென்.
நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் ஆ, மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே 3:20 3:20 நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை பாருங்க. அப்போ நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் 3:20 அதிகமாய் கிரியை செய்கிற தேவன், நாம் நினைக்கிறதற்கு மேலாக அதற்கு வல்லமையுள்ள தேவனா கிரியை செய்ய ஆண்டவர் முதலாவது கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் அவர் கிரியை செய்ய, ஆமா, ஜெபத்திற்கு அவர் கிரியை செய்ய வல்லவரார்கள். நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்ய அவரால் முடியும். அவர் வல்லவர். ஆமென். அவர் கிரியை செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஜெபத்துக்கு தேவன் கிரியை செய்ய வல்லவர். நான் நினைக்கிறதற்கு மேலாக அவர் கிரியை செய்ய வல்லவர். என் ஜெபத்திற்கு மேலாக அவர் கிரியை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஜெபத்தை மாத்திரம் இல்ல, ஜெபத்திற்கும் மேலாகவும் என்ன செய்வார்? ஜெபம் பண்றது மாத்திரமல்ல, பாருங்க, சாலமோன் ஜெபம் பண்ண போது தேவன் அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்தார். ஞானத்தோடு கூட கேட்காத, ஆமா, எல்லாத்தையும் ஆண்டவர் கூட கொடுக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கேட்டதையும் கொடுப்பார், நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கிரியை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய ஜெபங்கள் என்ன ஜெபமாக இருக்கட்டும், என் ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்கிறார். சில வேளை நம்முடைய ஜெபம் கேட்கப்படலைன்னா அதுவும் நன்மைக்கு தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில ஜெபம் கேட்கப்படாத ஜெபத்திற்காகவும் நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென். அதுவும் நன்மைக்காக தான் இருக்கும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னா அது நன்மைக்கு தான். அது நமக்கு தேவையில்லை என்பதற்காக ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். சில ஜெபங்கள் காலதாமதமாகும். காலதாமதமாக ஜெபங்கள் காலதாமதமாகலாம். ஆனால் அந்த ஜெபம் காலதாமதமாகிறதும் நல்லதுக்கு தான். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? காலதாமதமாகிற ஜெபமும் நன்மைக்காகத்தான். ஆனால் அதனாலேயும் ஒரு நன்மை இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால தான் ஜெபம் நம்ம நன்மையான ஆசீர்வாதங்கள் நம் நினைக்கிறதற்கு மேலாக ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறபடியினால சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யும்? காலதாமதமாகலாம். ஆனால் ஆண்டவர் குறித்த நேரத்தில் குறித்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். என்ன ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு குறித்து வைத்திருக்கிறாரோ இது உங்களுக்கு நன்மையா இருக்கும் என்று சொன்னால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இந்த ஜெபம் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால், சிலர்லாம் தேவையில்லாத காரியங்களுக்காக நாம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு ஜெபமே தெரியாது, ஆனாலும் ஜெபிப்போம். சத்தமா ஜெபம் பண்ணும். ஆண்டவரே இது இன்ன விதமாக, அதான் சொல்லப்பட்டிருக்கிற நீங்கள் இன்ன விதமா 8ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் இன்னபடி வேண்டிக் கொள்கிறது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறியாமல் இருக்கிறபடியினாலே. எப்படி என்ன ஜெபம் பண்ண, சிலர் மன்னிக்க வேண்டிய ஜெபம் பண்ணத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே இவனை, சிலர் சொல்லுவாங்க ஒன்று ரட்சியம் இல்லைன்னா பட்சியம், அப்படி ஜெபம் பண்றாங்க. அப்படி அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். ஆமீன் சொல்லுங்க. ஆமா, மன்னிக்க வேண்டிய இடத்தை மன்னித்து ஜெபம் பண்ணணும். சிலர் எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆமா, ஆண்டவரே இவங்களை நீங்க நம்ம இப்போ ஆண்டவர் இப்போ ஜெபிக்கிற ஜெபங்கள்லாம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே பழி வாங்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே மன்னியும். ஹல்லேலூயா. இயேசுவின் ஜெபம் மன்னிப்பின் ஜெபம். இயேசுவின் ஜெபம் பழி வாங்குற ஜெபம் அல்ல, அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்க அப்போ அவர் சொல்லும் பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்யணுமா? உங்க மற்றவர்கள் மேல உங்களுக்கு குறை இருக்குதுன்னு சொன்னா மன்னிங்க. ஹல்லேலூயா. உங்க சகோதரன் மேல குறை இருந்தா மன்னிங்க. இன்னைக்கு சபைக்கு வர்றோம், 2 பேர் என்ன செய்யறதில்ல, ஒருத்தர் முகத்தை இந்த டைரக்ஷன்ல ஒருத்தர் திருப்பிக்கிறோம், அந்த டைரக்ஷன்ல ஒருத்தர் திருப்பிக்கிறோம், முகத்தை மன்னி. ஆனா ஜெபம் மாத்திரம் எப்படி இருக்குது? வானமே இப்ப இறங்கிற மாதிரி ஜெபம் பண்றோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பரலோகமே இப்ப இறங்கி வர்ற மாதிரி ஜெபம் பண்றோம். அப்படி அல்ல. அந்த ஜெபம் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்ல, நான் அவர்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன்.
ஏன்னா என்ன அந்த ஜெபம் எப்படி இருக்கிறது? சில ஜெபம் கூட அருவருப்பா இருக்கிறதாம். அப்படி மாறிடக்கூடாது. நம்ம ஜெபம் தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் என்னதான்? ஆண்டவருக்கு அருவருப்பா. இன்னைக்கு ஜெபத்தை கேட்கிற, ஆனா ஜெபம் மட்டும் பண்ணணும். பைபிளை கேட்கிற, பிரசங்கத்தை உட்கார்ந்து கேட்க முடியல. 1 மணி நேரம் பிரசங்கம். வசனத்தை கேளுங்க. முதல்ல வசனத்தை கேட்டாதான் ஜெபமும் கேட்கப்படும். ஆமென். நீங்க வசனத்தை கேட்டு ஜெபிப்பீர்களானால், வசனத்தின்படி ஜெபிப்பீர்களானால் அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, செம்மையானவருடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். இன்னைக்கு நீங்க அப்படி ஜெபம் பண்றீங்க, நினைக்கிற ஆண்டவர் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் எத்தனையோ ஜெபங்களுக்கு நான் சொல்ல முடியும், ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எங்களுக்கு 11 வருஷம் குழந்தை இல்லை. 11 வருஷம் ஜெபம் பண்ணி காத்து கொண்டுதான் இருந்தோம். எந்த மெடிசன் எதுவும் எடுக்கல. அல்லேலூயா. தேவனை நோக்கி காத்து இருக்கிறோம். பல கேள்விகள் இருக்கும். தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஆனாலும் ஏற்ற நேரத்தில் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். ஆமென். கர்த்தர் ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். 11 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து, இப்போ அது அவள் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்ல, நம்ம ஜெபங்கள் தாமதமானாலும் சொல்லுங்க, சில காத்திருக்கலாம். ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டேன். அப்படி ஜெபம் பண்றதை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் கர்த்தரை நேசிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொடுக்கிறதுக்காக நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்றது இல்ல. அவர் கொடுக்காம இருந்தாலும் அது ஒரு நன்மைக்கு தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, மலையடியே மகிழ்ந்து பிள்ளை பெறாத மலையடியே. ஆண்டவர் அதுக்கெல்லாம் வசனம் வச்சிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. அதனால எல்லாம் சந்தோஷம்தான். அவங்களுக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சி. சில நேரம் தடைப்பட்டு இருந்தாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும். உங்க ஜெபம் கேட்கப்படாமல் இருந்தாலும் அது நன்மைக்கே என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கேட்கப்படாத ஜெபங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆனால் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் தம்முடைய ஜெபத்திற்கு பதிலை அவர் கண்டிப்பாக தருவார், செய்து நிறைவேற்றுவார். ஆமென். உங்கள் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய கிரியைகளை நிச்சயமாய் நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவர். உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவரா